அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருத்துறைப்பூண்டி வளவனாறு வடிகாலில் மழைநீர் செல்ல வசதியாக ஆகாய தாமரைகளை அந்த கிராம மக்களே அகற்றி வருகிறார்கள். மிகவும் ஆபத்தான நிலையில் அவர்கள் இந்த பணியை மேற்கொள்கிறார்கள். பாமணி, வெள்ளங்கால், தொண்டியக்காடு பகுதிகளிலிருந்து வெளியேறும் நீர் வளவனாறு வடிகால் வழியாக செல்கிறது. இந்நிலையில் அந்த வடிகாலில் ஆகாய தாமரை நிறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் மக்களே பாலத்தின் மீது ஏறியும் ஆபத்தான முறையிலும் ஆகாய தாமரைகளை அகற்றும் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஊருக்குள் மழைநீர் புகாமல் தடுக்க மக்களே செயலில் இறங்கியிருக்கிறார்கள். பொதுமக்களே ஆகாய தாமரைகளை அகற்றுகின்றனர். அதுவும் அச்சுறுத்தல் மிக்க காட்சியை நாம் பார்க்கிறோம். எந்தவித பாதுகாப்பும் இன்றி ஆபத்தான முறையில் அந்த கிராம மக்களே இந்த செயலில் ஈடுபடும் காட்சிகளை காண முடிகிறது. திருத்துறைப்பூண்டி வளவனாறு வடிகாலில் மழைநீர் செல்ல வசதியாக பொதுமக்களே ஆகாய தாமரைகளை அகற்றுகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைகிறார். முத்துப்பழம்பதி, நமக்கு மான்சூன் இருக்கு அப்படின்னு தெரியும். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏற்கனவே இது போன்ற பணிகளில் எல்லாம் அரசு நிர்வாகம் ஈடுபடவில்லையா? அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? ஏன் கிராம மக்கள் அதுவும் இவ்வளவு ஆபத்தான நிலையில இதனை அவர்கள் செய்ய என்ன காரணம்? திலகவதி, நம்ம இந்த காட்சியை பார்த்து நமக்கு பெரும் அதிர்ச்சியா இருந்துச்சு. நம்ம முத்துப்பேட்டையில இருந்து இந்த சைட் பாதிப்புன்னு சொல்லியிருந்தாங்க. நெல்லுவையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா பாக்குறதுக்காண்டி வந்துட்டு இருந்தோம். அப்படி வரும்போது இந்த கரியங்காடு பகுதியில இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் திருவாரூர் மாவட்டத்துக்கு இடையில தான் இந்த வளவன் வடிகால் வாய்க்கால் இருக்கு. இந்த வாய்க்காலில் வந்து ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு ஒரு 6-7 பேர் உள்ள இறங்கி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, நம்ம அதிகாரிகள் தான் வேலை பார்க்கறாங்க, இந்த ஆகாய தாமரை அகற்றாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு பின்னாடி தான் அந்த மக்கள்கிட்ட கேட்கும் போது அந்த விவசாயிகள் தான் சொல்றாங்க, நாங்க தாங்க 9 நாள் அகற்றிட்டு இருக்கோம், இங்க அதிகாரிகள் யாருமே வரலங்க, இங்க உள்ள நிக்கிறதெல்லாம் எங்க மக்களுங்க, உயிரை பணைய வச்சு அகற்றிட்டு இருக்கோம். சரி, ஏங்க இப்படி அகற்றுறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அகற்றலைன்னா 12 ஊராட்சிக்குட்பட்ட 40 கிராமத்துல பயிரிடப்பட்டுள்ள 30,000 ஏக்கர் நெற்பயிர் அழிஞ்சிரும்னு சொல்றாங்க. ஏன்னா திருத்துறைப்பூண்டியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 பகுதிகளிலிருந்து வர்ற வடிகால், அதாவது என்ன சொல்ல போனா திருவாரூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் 2 மாவட்டத்துக்குமான வடிகாலே இந்த வளவனாறு வடிகால் தான். இந்த வடிகால்ல வந்து ஆகாய தாமரை சூழ்ந்து இருப்பதால தண்ணீர் சப்போஸ் வெங்காய தாமரை தேங்கி நிற்பதால தண்ணீர் எழுத்து போச்சுன்னா ஒரு 30,000 ஏக்கர் வயல் அழிஞ்சிரும். இப்ப ஏற்கனவே 10,000 ஏக்கர் வயல் அழிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அந்த அதிர்ச்சியோட தான் அந்த விவசாயிகள் நம்ம களத்துல நிக்கிறோம். ஐயா, நீங்க எத்தனை நாளா இந்த வெங்காய தாமரை அகற்றிட்டு இருக்கீங்க? இந்த வெங்காய தாமரைனால உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இது அகற்றாட்டி? வெங்காய தாமரை 9 நாளா நாங்களே விவசாய ஜேசிபி வச்சு எல்லாத்தையும் இயந்திரங்களை வச்சு ஆளுகளை இறக்கி நாங்களே செலவு பண்ணி நாங்களே பண்ணிட்டு இருக்கோம். எந்த அதிகாரியுமே எந்த அரசியல்வாதியுமே யாருமே வரல, கண்டுகொள்ளவில்லை. நாங்களும் எவ்வளவு நாங்க சிஎம் செல் வரையும் நான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். இன்ன வரையும் யாரும் எந்த இதையும் கண்டுகொள்ளவில்லை. இதுல இருந்து 17 ஊராட்சிக்கு சம்பந்தப்பட்டது. 1,00,000 ஏக்கர் நெருக்கினவுல பயிர் இப்ப நடவு நட்ட பயிரெல்லாம் முழுந்தி போயிடுச்சு. முழுந்தி அழுவன் தருவாயில இருக்கிறது. இது அகற்றலாம். நாங்க 9 நாளா ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து யாருமே வந்து எங்களை வந்து பார்க்கல, எதுவுமே செய்யல. அதனால நாங்க என்னுடைய ஜேசிபி இயந்திரத்தை வச்சு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். விவசாயிகளா ஒன்னு சேர்ந்து எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். யாருமே வரல சார். இது வந்து இப்ப நீங்களே 9 நாள் அகற்றிட்டு இருக்கீங்க. 2 மாவட்டத்துக்கான வடிகாலுங்கிறீங்க. இப்ப அதிகாரிகள் பெரிய லெவலில் கவனத்துக்கு வரலையா? உங்க உயிரை பணைய வச்சு பண்றீங்களா? உயிரிழப்பு போச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் பஸ் மறியலே பண்ணிருக்கிறோம். பஸ் மறியல் பண்ண அன்னைக்கு வந்து எடுத்து வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்பி யாருமே வரவே இல்லை. பஸ் மறியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரவே இல்லை. வந்துட்டு நாளைக்கு ஆள் வச்சு எடுத்து வரண்டாங்க. ஒவ்வொரு நாள் செத்த நேரம் போயிட்டாங்க. திரும்பி யாருமே வரவே இல்லை. அதை பத்தி இது அகற்றலன்னா என்ன மாதிரி பாதிப்பு சந்திக்க நேரிடுறீங்க? ஃபுல்லா ஒரு 40 கிராமங்கள் ஃபுல்லா பயிர் மயிரிடும், கிராமமே முழுகிற சூழ்நிலை வந்துடும். எக்கல்ங்கிற கிராமம்லாம் தண்ணியில முடிகிறோம். இந்த பாலம் தண்ணி எடுக்கலன்னா இனிமேதான் பாதிப்பே பெருசா தரும். இந்த பாசி எடுக்கலன்னா 4-5 கிராமம் முழுகிறோம். அதெல்லாம் பாதிப்பு பிறகுதான் தெரியும். ஆனா அதிகாரிகள் அப்புறம் தான் வருவாங்க. இப்ப யாருமே வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் மினிஸ்டர் வந்தவரு இங்க வராம திரும்பி போறாரு. ஒரு 3 கிலோமீட்டர் அங்கிட்ட வந்து பார்த்தவரு இங்க வந்து பார்க்காம ஒரு மினிஸ்டர் போயிட்டு இருக்காரு. எவ்வளவு பாதிப்பு இல்லாத இந்த எவ்வளவு 2 மாவட்டத்துக்குள்ள பெரிய வடிகாலே இந்த வளவன் வடிகால் தான். கடந்த காலங்களில் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? 83 2015 பயங்கர பாதிப்பு ஏற்பட்டு அங்க இருந்து இதெல்லாம் போட்டுல போய் மக்களை ஏற்றிட்டு வந்தோம். அந்த பாலத்துல இதெல்லாம் 83 பெரிய வெள்ளம் வந்து அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் கொண்டாந்து 10 நாள் 15 நாள் கேம்ப்ல கொண்டு வச்சிருந்தாங்க.
ஆனா இது வரைக்கும் இது எவ்வளவு மெயினான வடிகால்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது வரைக்கும் யாருமே வந்து பார்க்கல. அது திலகவதி அவங்க வேதனையை கண்ணீரோட பதிவு பண்ணியிருக்காங்க. உடனடியாக அரசும் ரெண்டு மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்து இந்த இந்த வெங்காய தாமரை அகற்றணும். அது இல்லாமல் வந்து ஆபத்தான முறையில் விவசாயிகளும் சரி மக்களும் சரி இந்த வடிகால் இறங்கி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும். திலகவதி, திருத்துறைப்பூண்டி வளவனாறு வடிகாலில் இதுதான் நிலை. பல கட்ட புகார்களுக்கு பிறகும் பேருந்து மறியல் போராட்டங்களுக்கு பிறகும் கூட அதிகாரிகள் வந்து பார்க்கவில்லை என்பது அந்த மக்களுடைய வேதனையாக இருக்கிறது. இவ்வளவு ஆபத்தான நிலையில் அவர்களே களத்தில் இறங்கி அதனை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். முத்துப்பழம்பதி, செய்தி அரங்கத்திலிருந்து இந்த கேள்வியை என்னால் கேட்க முடிகிறது. ஆனால் களத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இவ்வளவு கடுமையான மழைக்கிடையில மக்களோடு மக்களாக நின்று அந்த கள விவரங்களை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கள விவரங்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி முத்துப்பழம்பதி.